என்ன ஆயிற்று? என்னிடம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்றீர்கள், இப்பொழுது மௌனமாக இருக்கிறீர்கள். இப்போதும் நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் கண்களின் வலிமை என் உதடுகளை கட்டி போட்டு விட்டது. உதடுகள் தோற்றுவிட்டதால் இனி விழிகள் தான் பேச வேண்டும். ஜோதா பேகம், எலி எங்கே? இங்கு அப்படி ஒன்றுமில்லையே. அப்படியா? தாங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நானும் உங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ருக்கையா பேகம் இப்போது தாயாக போகிறாரே, அதே போல் தாங்களும் எப்போது தாயாக போகிறீர்கள் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன். நான் கேட்டதற்கு பதிலே வரவில்லை. ருக்கையா பேகமின் குழந்தையும் நம்முடைய குழந்தைதானே? நீங்கள் தானே அந்த குழந்தைக்கு தந்தை. இன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை வார்த்தைகளால் கூற முடியாது ஜோதா பேகம். ஏனென்றால் என்று என் குழந்தையின் கரங்களை பற்றிக் கொண்டு அவனும் நானும் சேர்ந்து இந்த கோட்டையை சுற்றி வரும்போதுதான் இந்த உலகமே எனக்கு சொந்தமானது போல் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஜோதா பேகம். தாங்கள் மட்டுமல்ல, முகலாய ராஜ்யமே அதை நினைத்து மகிழும் ஷேன்ஷா. நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் நல்ல மனம் படைத்தவர். தங்களை நினைத்தும் சலிமா பேகத்தை நினைத்தும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் எனக்கு கிடைத்தது நான் செய்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக எண்ணுகிறேன். சலிமா பேகத்தின் அறிவும் உங்களுடைய நேர்மையும் என்னை ஆட்கொண்டு விட்டது. இனி எனக்கு பிறக்க போகும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வின் அருள் இருந்தால் அதுவே போதும் ஜோதா பேகம்.